காதல். ஆனாலுமே வந்து கைகூடாமல் இருக்கக்கூடிய காதல் வந்து நினைக்க அழகா இருக்கும். நீங்கள் டாக்ஸிக்கோட எதுக்கு வாழணும்? இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியுது அப்படின்னா விட்டுட்டு ஓடிடுங்க, கன்டினியூ பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு உடன்படுறீங்க? ஏதோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா விவாகரத்துனாலே வாழ்க்கையே நம்ம முடிஞ்சு போச்சு. எனக்கு ப்ரைவேட்டாகவே நிறைய மெசேஜ் வரும். நான் பொத்தி வச்சிருந்தேன், அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். மீன்ஸ் இதை மட்டுமே வச்சு. ஸோ பிளாக்கி ஸ்டாருக்கு பிடித்தமான பெண்கள் எப்படி இருக்கணும்? நம்ம வந்து எப்படிப்பட்ட கேட்டகரின்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இப்போ என்ன பற்றின உள்ள புரிதல் எல்லாமே இருக்கணும்னா அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது தானே இந்த உலகம். சொல்லுங்கள், என்ன முன்னாடி எப்படியெல்லாம் நீங்களே ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்வியூ எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கும். என்னோட பழைய இன்டர்வியூஸோட மெத்தட்ஸு எல்லாமே எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கும். தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டாரு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நல்ல விஷயம் அப்படின்னு நம்பிட்டாரு. ஏன் அடுத்து மூவ் ஆன் பண்ணல? ஏன் அடுத்த திருமணத்தை இன்னும் பண்ணாமல் இருக்கு? ஒன்று மறக்கணும் அப்படின்னா இன்னொன்று அதிகமாக நினைக்கணும். நான் அப்படி அதிகமாக நினைச்சது என்னோட, ஏன்னா டிவோர்ஸை வந்து நான் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வெளியே சொல்லலை. எங்களால் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன் அப்படின்னா ஜென்சி சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜினோ. இன்றைக்கி நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கி ஸ்டார். ஸோ சோஷியல் மீடியா ஸ்டாராக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள் இருக்காரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்யூ. கலர் கோழி குஞ்சுமா இருக்கீங்க அப்படின்னு அப்படி இருக்கும். ஜாலியாக தான் இருக்கும். காதல். எஸ், எக்ஸாக்ட்லி. உண்மை காதல் நம்பிக்கை இருக்கா? இருக்கு, ஏன் இல்லை? இருக்கு. எல்லாருமே பண்ணுறது உண்மை காதல் தான். ஆனால் எல்லா காதலும் நிறைவேறணுங்கிற கட்டாயத்தில் இல்லை இல்லையா? ஏன்னா 2 பேர் சைட்லையுமே என்ன இருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம், குணாதிசயங்களில் மாற்றங்கள் இருக்கலாம், கல்ச்சர் வைஸ் ஏதோ ஒரு விதத்தில். ஆனாலுமே வந்து கைகூடாமல் இருக்கக்கூடிய காதல் வந்து நினைக்க அழகாக இருக்கும். அது உண்மைதான். ஸோ உங்களுக்கும் இருக்குது. கல்யாணமான பிறகு காதல் இருக்கு, மனைவி மேலே இருக்குன்னு சொல்லிக்கலாம். இல்லை, இருந்தாலுமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு காதல் இருந்திருக்கும். அதை வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்குமே அது தெரியும். ஆனால் அதெல்லாம் வந்து அந்யுன்யமாக இருக்கிறவங்க அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மற்றபடி வந்து எல்லாருக்குமே அது இருக்கும். ஆனால் அதை எனக்கு மாதிரி தனிமையில் நினைக்கும் போதோ, இல்லை ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது, ஏதாவது சாங்ஸ் கேட்கும் போது, அதை ஃபீல் பண்ணும்போது ஓகே அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மெமரிஸ் ஞாபகம் வரும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான காதல்னா என்னது? ஒரு ட்ரஸ்ட்டு, பிலீவு, அப்புறம் வந்து செக்யூரிட்டி. இந்த 3 இருக்கணும். செக்யூரிட்டினா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னை நம்பி வரவங்களுக்கு நான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க வந்து நான் ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு கேர், இந்த 3 இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ எல்லாருக்குமே இப்போ ஒரு காலகட்டத்தில் காதல் அப்படிங்கிறது பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து அது எப்படி பூத்துக்கிட்டே இருக்கும்? எங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் பூத்துருக்கு, காலேஜில் பூத்துருக்கு, எல்லா இடத்துலையும் பூத்துருக்கு. அதில் தப்பு இல்லைல்ல. ஸோ மனிதர்களுடைய இயல்பே அப்படி தான். ஸோ பிளாக்கி ஸ்டாருக்கு பிடித்தமான பெண்கள் எப்படி இருக்கணும்? எனக்கு அப்படியெல்லாம் அவங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சு எனக்கு ஏற்றவாறு இருக்கணும். இல்லை அப்படின்னா நான் பண்ணுறதெல்லாம் பிடிச்ச பண்ண ஒரு பொண்ணாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ எனக்கு ஒரு டவுட் இதில். இப்போ நான் விரும்பக்கூடிய பெண்கள் இப்படி இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம்ல, நம்ம ஏன் அதை வந்து அவ்வளோ தப்பாக பார்க்கணும்? அழகாக அப்படின்னு சொல்லலை. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பிடிச்சவங்களாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, நான் பண்ணுற விஷயங்கள் பிடிச்சவங்களாக இருக்கணும். அவங்க நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தாலுமே அழகாக தானே தெரியும். அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது தானே இந்த உலகம். சொல்லுங்கள், என்ன முன்னாடி எப்படியெல்லாம் நீங்களே ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்வியூ எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கும். என்னோட பழைய இன்டர்வியூஸோட மெத்தட்ஸு எல்லாமே எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்களுமே ஒரு கட்டத்தில் வந்து இவங்கக்கிட்ட வந்து நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது, நம்ம எப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, காதல் பூக்குது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு ஆட்களை பற்றின உள்ள எண்ணங்கள், சிந்தனைகளுமே என்ன செய்யும், நாளுக்கு நாள் அது மாறும். சரி, இது ஓகே. இது இப்போ நான் வந்து டிப்ளமேட்டிக்காக இருக்கல, நான் வந்து இயல்பாகவே கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ நமக்கு சமந்தா பிடிக்கும். ஸோ சமந்தா மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கேர்லிகள் வச்ச பொண்ணுன்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ப் நோஸாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு அட்ராக்டிவ் எல்லாமே காதல் ஆயிராது இல்லையா? அதான் சொல்கிறேன், நான் காதலாக கேட்கல. ஸோ இந்த மாதிரி பெண்களை எனக்கு பிடிக்கும். எனக்கு எப்படின்னா அவங்க தனித்தன்மையோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சிலர் வந்து மோஸ்ட் டாமினண்ட்டாக இருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீலாம்பரி கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ ஏன்னா அவங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க.
எனக்கு அந்த டாமினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களை அடக்கி ஆளுகிற பெண் அடக்கி தான். ஆள்ற தன்மை இருக்கணும். ஏன்னா அடக்கி ஆள்ற தன்மை இருந்தால் தான் என்ன சொல்கிறது, ஏன் கூட சர்வே பண்ண முடியும். ஓகே. ஏன்னா நம்ம வந்து எப்படிப்பட்ட கேட்டகரின்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இப்போ என்னை பற்றின உள்ள புரிதல் எல்லாமே இருக்கணும்னா அந்த அடக்கி ஆளக்கூடிய பொண்ணுக்கு தான் அந்த இது இருக்கும். ஓகே. ஸோ இந்த காதலை பற்றி பேசுகிறப்ப இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய சண்டைகள் நடக்குது, டிவோர்ஸ் பிரச்சனை நடக்குது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பற்றி நான் பேசிட்டேன். ஸோ நம்ம திருப்பி அதை பற்றி பேசணும்னு நான் நினைக்கல. இப்போது இந்த மாதிரி சிறிய சிறிய சண்டைகள் இப்போது டிவோர்ஸில் போய் முடியுதில்ல. இப்போ 2 விஷயம் சொல்கிறாங்க. இப்போது கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சண்டை வருது அப்படின்னா பேசி தீர்த்துக்க வேண்டியது தானே, இதை ஏன் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறீங்க, பேசி தீர்க்காமல் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் டாக்ஸிக்கோடு எதுக்கு வாழணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியுது அப்படின்னா விட்டுட்டு ஓடிடுங்க, கன்டினியூ பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு உடன்படுறீங்க? நான் எதுக்கு உடன்படுறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு புரிதல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜ், எந்த மேரேஜாக இருந்தாலுமே நடக்கிறது தான் நடக்கும். ஏன்னா வந்து நார்மல் மேரேஜ் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களும் டிவோர்ஸில் இருந்திருக்காங்க. மானே தேனே பொன்மானேன்னு உருகி 40 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க, 20 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களும் என்ன செய்கிறாங்க, 2 வருஷத்தில் பிரிஞ்சு போனவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது செட் ஆகாது அப்படிங்கும்போது கண்ணுக்குள்ளே தூசி விழுந்தா என்ன இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒன்லே அந்த தூசியை என்ன செய்யணும், வெளியே எடுத்து போடணும். தூசியை வெளியே போடணும்னு சொல்லிட்டு கண்ணை பிடிங்கி துற போடுறோமா, இல்லை. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். சண்டை சச்சரவுகள் வரதை நீங்கள் சொன்ன மாதிரி சகஜம்தான். அனுசரித்து போகிறது வேறு. இப்போ இவங்க கூட இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து நல்லா அடிப்பார், ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ஆனால் அவர் நார்மலாக இருக்கும்போது ரொம்ப அன்பாக இருப்பார். அப்போ வந்து அவங்க அடிக்கக்கூடிய நேரத்தில் என் மனைவி நான் இவன் கூட இருக்கவே மாட்டேன் போகிறேன்னு திங்க் பண்ணுறது இயல்பான ஒன்று. ஆனால் அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. நான் வந்து அவரை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பழக்க டைமில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. மற்ற டைமில் என்ன இருக்காங்க, ரொம்ப அந்யோன்யமாகவும் ரொம்ப அன்பாகவும் தான் இருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடித்தம் இருக்காது. பிடித்தம் இருக்காது மீன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே ஏதோ ஒரு ட்ராபேக் அங்கே இருக்கும். அது ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டர் வைஸ் வந்து மோஸ்ட்லி கான்ஃப்ளிக்ட் தான். ஓகே. எனக்கு பிடிக்கிறது சிலர் இருப்பாங்க, நான் இந்த பக்கம் இழுத்தாங்க, அவங்க அந்த பக்கம் இழுப்பாங்க. அனுசரிச்சியோ இது ஒருங்கிணைஞ்சு போவோம் அப்படிங்கிற கேட்டகரி இல்லாமல் 2 விதமான கேரக்டர் இருக்கும். அப்போ இந்த பக்கம் ஒரு கேரக்டர் பிடிச்சி இழுக்குது, இந்த பக்கம் ஒரு கேரக்டர் பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அதை கொஞ்ச நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒத்து போகுமா என்ன அப்படின்னு. ஃபைனலாக நம்ம வந்து ஒத்து போகாது அப்படிங்கிற கட்டத்தில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த முடிவை தெளிவாக இருந்து எடுத்துக்கலாம். நான் அதை தான் சொல்லுவேன். நான் வந்து எடுத்தது வந்து தெளிவான முடிவு. நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, உலகத்துலேயே நான் எடுத்த என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப தெளிவாக எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய டிவோர்ஸ். நான் தப்பாக எடுத்த ஒரு முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கல்யாணம். இந்த 2 தான். அப்படி ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலை. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தியாகம் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து தயார் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இல்லை, ஆனால் நானாவது ஈஸியாக வெளியே வந்துட்டேன். இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வெளியே வராமல். அப்போ லேடிஸோட நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தா கொடுமை. இப்போ என்ன வந்து ஒரு டிக்டாக் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து அப்படி இருக்காதீங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இப்போ இதே நான் சில கேர்ள்ஸ் வீட்டில் எல்லாம் நான் பார்க்குறேன், நிறைய பெண்களுக்கு என்ன இருக்கும், டான்ஸ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொழில் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பண்ண விட மாட்டாங்க மேல் டாமினேஷனில். அப்போ அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா படிச்சிருப்பாங்க ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் காலம் வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் மாறுது. நீ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நானும் என்ன பண்ணுவேன், ஒரு வேலை பார்ப்பேன். நான் கொஞ்சம் நேரம் வீட்டை பார்த்தேன்னா நீ இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும், வீட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட இப்போ வந்திருக்கு. அந்த புரிதல் இருந்தாலுமே சிலரால் ஒத்து போக முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணும், இது செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். செட் ஆகலையா ஓகே ஃபைன், நம்மளுக்கு இது என்ன செட் ஆகாதுன்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து மியூச்சுவலாகவே என்ன செஞ்சிடணும், தெரிஞ்சிடணும். ஓகே. நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஈஸியாக கடந்து போயிட்டேன் அப்படின்னு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு மனுஷனால் ஈஸியாக கடந்து போக முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்ம வந்து என்றைக்கோ நமக்கு பண்ண துரோகத்தை கூட நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்குங்கிறப்ப
நான் ஏன் அதை ஸ்ட்ராங்காக இல்லை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, கல்யாண சேலையை இத்தனை வருஷமாக கையில் வச்சுருக்கீங்கல்ல, நான் பார்த்தேன். ஸோ அதை பேசுகிறப்ப ஓகே. அப்படி கிடையாது. நீங்க தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எங்க ஊர் பக்கம்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து நாங்க கையில கொஞ்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அப்புறம் வந்து நம்ம வேண்டாம் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னாகி இங்கேருந்து அங்கே கொடுத்தது எல்லாமே ரிட்டர்ன் வாங்கிடுவோம். ஓகே. அப்படிதான் அந்த சாரியை வந்து சாரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கொடுத்த ஜுவல்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்த செப்பலாக இருக்கட்டும், எவ்ரிதிங் வந்து என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப நாங்களும் கொடுத்துருந்தோம் அவங்களும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தது தான் அது. கல்யாண சேலையை எங்கே கொண்டு விற்கிறது? அதனால தான் அது வீட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேற இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பட்டு சேலையை பாதி விலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறாங்க வீட்டுக்கு வந்து. எடுப்பாங்க, ஆனால் அந்த சாரியை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது அதை வந்து அவ்வளோ அடிமாட்டு விலைக்கு நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச கலர் உங்க கூட. ஓகே. ஸோ இப்போ அந்த சேலை என்ன தான் பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன்னா சொல்லிட்டீங்க என்கேஜ்மெண்ட் சேலையை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க, நான் பார்த்துட்டேன். அப்போ இன்னும் கல்யாண சேலை, அது கல்யாண சேலை இருக்கு, என் பட்டு வேஷ்டியுமே இருக்கு. ஓகே. ஆமா. அப்போ அடுத்த கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண வேண்டியதான். இல்லைன்னா அதில் ஏதாவது மாடுலேஷன் பண்ணி அவங்க தாவணியாவோ ஏதாவது தச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா அது ரொம்ப நல்ல கலர். ஓகே. லைட் பிங்க் வித் கோல்டன் காம்பினேஷனில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. ஸோ ஒன்றா இருந்த ஒரு நபருக்கு திருப்பி தனியாக வாழ்கிறது அப்படிங்கிறது சில ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம வந்து ஓகே இப்போ சேர்ந்தே வாழ்ந்ததுக்கப்புறமா ஒரு தனிமை நமக்கு வர்றது இயல்பு தானே. ஸோ இப்போ சுரேஷ் அவர்களை நான் பார்க்குறப்ப ஓகே கல்யாணம் ஆச்சு, தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டாரு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நல்ல விஷயம் அப்படின்னு நம்பிட்டாரு. ஏன் அடுத்து மூவ் ஆன் பண்ணலை? ஏன் அடுத்த திருமணத்தை இன்னும் பண்ணாமல் இருக்கு? இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்கல்ல, இந்த அதில் வந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். நான் ஏன் ஈஸியாக வெளியே வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இதை மறக்கணும் அப்படின்னா இன்னொரு பெஸ்ட்டாக பிடிக்கணும். எனக்கு பிடிச்சது இந்த மீடியா. ஓகே. ஆடுறது பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முழு கவனத்தையும் அதுக்கு மேலே போட ஆரம்பிச்சிட்டேன். காலைல 8 மணிக்கு எழும்புறேன்னு நினச்சிக்கோங்க, 6 மணிக்கே முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு என்ன வீடியோஸ் பண்ணலாம், என்ன ரீல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என் திங்கிங் இருக்கும். ஓகே. ஏன்னா ஒன்று மறக்கணும் அப்படின்னா இன்னொன்று அதிகமாக நினைக்கணும். நான் அப்படி அதிகமாக நினச்சது என்னோடய சோஷியல் மீடியா. நான் அங்கே நினச்சதுனால எனக்கு இது வந்து என்ன ஆகிடுச்சு, எனக்கு இப்போ பெருசாக கேட்டிங்கன்னா என்னோடய கல்யாண டேட்டே என் மைண்டில் இருக்காது. ஓகே. 21 22 ஒரு கொஸ்டின் மார்க்கே வந்துடும். ஆனால் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆயிரும், எனக்கு அது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிரும். காரணம் என்ன, நம்ம இன்னொரு விஷயத்த என்ன பண்ணுறோம், ரொம்ப நேசிக்கிறோம். ஆனால் இங்கே மாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஆப்ஷன் இல்லாத பசங்க தான் ப்ராப்ளம். பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால தான் ஈஸியாக என்ன செய்ய முடியாது. எனக்கு ப்ரைவேட்டாகவே நிறைய மெசேஜ் வரும், நாங்களும் உங்கள் நிலைமையில தான் இருந்திருக்கோம், உங்களை நாங்கள் இதுக்கு முன்னாடி திட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏன்னா டிவோர்ஸை வந்து நான் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வெளியே சொல்லலை. நான் பொத்தி வச்சுருந்தேன். நம்ம வந்து நானாக ஒரு வீடியோ போட்டு என்ன செய்யக்கூடாது, டிவோர்ஸ்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதை வந்து ரொம்ப பேர் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் தான் அதை சொல்லணும்னு நினச்சி தான் கலாட்டாவில் ஷகிலா மேமோட இன்டர்வியூவில் தான் அதை என்ன பண்ணேன், வெளிப்படுத்தினேன். அதை வெளிப்படுத்தின நேரத்தில் ஒரு 2 வருஷமும் பார்த்திங்களா, எனக்கு அது அந்த இயரே வந்து என்ன ஆகுது, எனக்கு அது மறக்குது. 1.5 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதை வெளிப்படுத்தும் போது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தாக அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். மீன்ஸ் இதை மட்டுமே வச்சு. ஓகே. இப்போ நான் நினைப்பேன், இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் டிவோர்ஸ் ஆகிருக்கா? அப்போ தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன், நான் வீடியோ போடுறதுனால என்னை பற்றி எல்லாருக்கும் நான் தெரிஞ்சதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நானும் ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி ஆயிருக்குமோன்னு ஒரு கட்டத்தில் நான் நினைக்க கூட ஆரம்பித்தேன். ஏன்னா எதை நிறையா வருதோ அப்போ நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகும்போது வாய்தா நடக்கும் இல்லையா, வாய்தா நடக்கும்போது நான் கோர்ட்டுக்கு போகிறேன், குடும்ப நல கோர்ட்டுக்கு. அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் கூட்டம். எனக்கு அதை சரி ஓகே ஃபெமின் கேரக்டர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஓகே அப்படி இப்படி ஏதோ சம்திங் நீங்கள் சொல்லிடுறீங்க, ஓகே. அங்கே போய் பார்க்குறேன், கட்டுமஸ்தான உடல், பார்க்குறதுக்கு பக்க ஹேண்ட்ஸம், பக்க மேன்லி, 3 பிள்ளை பெற்றிருக்காங்க, 2 பிள்ளை பெற்றிருக்காங்க. எல்லாருமே விவாகரத்துக்கு என்ன செய்கிறாங்க, வரிசையில் வந்து நிற்கிறாங்க. விவாகரத்துக்கு ஒரு வெறுமனமே ஒரு செக்ஸோ ஒரு பர்டிகுலர் ரீசன் மட்டுமே என்ன கிடையாது, இல்லை காரணம் கிடையாது. ஒத்து போகாது அப்படிங்கிற முடிவில் எடுக்கிறது தான் என்னது, இவங்க கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, என்ன ட்ராவல் பண்ண முடியாது லைஃப் லாங்காக, அதுதான் அந்த டிவோர்ஸ். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட். ஓகே. அப்போ நம்ம மேலே என்னது இல்லை, இவங்க சொல்லது மாதிரிலாம் இல்லை. இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் ப்ரைவேட்டாக, ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இதை வந்து பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க,
நானுமே வந்து உங்களுக்கு விவாகரத்தான நேரத்தில் வந்து நான் ரொம்ப என்ன பண்ணியிருக்கேன், உங்களை திட்டியிருக்கேன், உங்களை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்ன பாருங்கள், கடவுள் வந்து என்னை அதே நிலைமைக்கு என்னை கொண்டு வச்சுட்டாரு. ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓவர் கம் பண்ணி போகிறீங்க. எங்களால் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கூனி குறுகுறாங்க. ஏதோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விவாகரத்துனாலே வாழ்க்கையோட ஒரு அர்த்தம், வாழ்க்கையே நம்ம முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. விவாகரத்துங்கிறது ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு என்ன நடக்கணுமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது தான் அதை என்ன பண்ண முடியும், தெரியும். ஆனால் நான் வந்து அப்படின்னு நினைக்க மாட்டேன். நம்மளை குறை சொல்கிறவங்க, நம்மளை திட்டுறவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நிலைமை வரணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஈஸியாக கிடக்கிறது மாதிரி அவங்களால என்ன செய்ய முடியாது, கிடக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ வீட்டில் அம்மா கேட்டிருப்பாங்கல்ல, வயசாயிடுச்சு, ஒரு துணை வேணும், அடுத்த கல்யாணம் பண்ணு. எங்கள் அம்மா சொல்லிட்டு தான் இருப்பாங்க, கல்யாணம் பண்ண. நான் சொல்லுவேன், பேசாமல் அமைதியாக இரு, இப்போ தானே ஒன்று பார்த்து இவ்வளோ பிரச்சனை இல்லாமலாம் வந்து இப்படி முடிஞ்சு இருக்கும், சும்மா இரு, ஒரு 2 வருஷம் கழிக்கட்டு. நான் வந்து என்னென்னா எனக்கு ஃபினான்ஷியலாக நல்லா வந்து என்ன ஆகணும், ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வரணும். அப்புறம் வந்து நான் நல்லா பெரிய ஸ்டார் ஆகணும், இன்னும் நல்ல பப்ளிசிட்டி, நல்ல பெரிய ஒரு ஸ்டார் ஆகி நல்லா பணம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் போதும்.